ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெயா கிச்சன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஆனியன் சாதம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பெரிய கடுகு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2லேருந்து 3 கூட போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு போடும்போது நறுக்குன்னு இருக்கும். சாப்பிடும் போது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். 4 காஞ்ச மிளகாவை இப்படி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வேண்டி 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இந்துப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வடித்த சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாக கலரி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். 1/2 பிளேட் வடித்த சாதத்தை உள்ளே சேர்த்துருக்கேன். இது வந்து அடுப்பு மேலேயே வச்சுட்டு தான் வதக்கணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி சால்ட் சேர்த்துக்கிறதுனால நம்ம சால்ட்டு சேர்க்க தேவையில்லை. பாருங்க, அவ்வளோதான், எல்லாம் கலரியாச்சு. ஆனியன் தாளிச்ச சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய்க்கிழங்க பாயில் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிருக்கோம். அதை உள்ள சேர்த்துக்கலாம். அது மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் சாதத்துக்கு புளி தண்ணி எதுக்கு சேர்க்கணும்னா, கருணக்கிழங்குல வந்து ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும், அது தெரியாமல் இருக்கிறது. ஆல்ரெடி பாயில் பண்ணி மிளகாத்தூள், உப்பு, புளி தண்ணி, மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வறுத்ததுனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இது வந்து ஆனியன் தாளிச்ச சாதத்துக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கருணக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் ரைஸு, அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு ஃப்ரை, இதுக்கு வந்து சம்பல் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.